அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு குவார்டர்லி எக்ஸாம்ஸ் தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி தமிழ் மீடியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸ் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோஸ் எல்லாமே. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலைங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் 12th, அதில் செக் பண்ணி பார்த்துங்க. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூனிட் 1ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் குவான்டிடேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், ஸ்டேட் கொலம்பஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக், அதுக்கடுத்து டிஃபைன் 1 கொலம், அதுக்கடுத்து distinguish between Coulomb force and gravitational force, 2 electrical field lines never interest each other, why, define electric dipole movement, give in unit, define electrostatic potential, give its unit, அதுக்கடுத்து define electrical flux, state Gauss law, what are they called polar molecule, give example, அதுக்கடுத்து define dielectric polarization, அதுக்கடுத்து during lightning it is safer to sit inside bus than in open ground or under tree, why, அதுக்கடுத்து define capacitor of capacitor, அதுக்கடுத்து define electrostatic induction, அதுக்கடுத்து define action of point or corona discharge. அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 மார்க்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், அதுக்கடுத்து டெரைவ் ஆன் எக்ஸ்பிரஷன் ஃபார் டர்க்யூ எக்ஸ்பீரியன்ஸ்டு by an electric dipole placed in the uniform electric field, obtain an expression electric potential at a point due to a point charge, அதுக்கடுத்து derive an expression for a capacitance of parallel plate capacitor, derive an expression for energy stored in capacitor, give the application and disadvantage of capacitors. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப calculate the electric field due to a dipole on axial line, calculate the electric field due to a dipole on equatorial line, derive an expression for electrostatic potential due to electric dipole, obtain an expression for electric field due to an infinity long charged wire, derive the expression for resultant capacitance when capacitors are connected in series and in parallel. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில்டு த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர். இந்த வாண்டிகிராஃப் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இது யூனிட் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து யூனிட் 2ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூனிட் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட்டு, அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்டு மொபிலிட்டி, அதுக்கடுத்து ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி மெட்டீரியல், அதுக்கடுத்து டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, அதுக்கடுத்து டிஸ்டிங்விஷ் எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் பவர், ரைட் டவுன் த வேரியஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் பவர், அதுக்கடுத்து ரிப்பேரிங் த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் வித் த wet skin is always dangerous, why, define the internal resistance of the cell, state Kirchhoff first law, அதுக்கடுத்து செகண்ட் லா இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸ்டேட் ஜூல் லா ஹீட்டிங், what are the properties of substance used in heating element, define Seebeck effect, define Peltier effect, define Thomson effect. இந்த எஃபெக்ட் எல்லாமே படிச்சிங்க, முக்கியமானது. அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா derive the relation between the drift velocity and the current, அதுக்கடுத்து write a note on carbon resistance, அதுக்கடுத்து electric cells in series, electric cells in parallel, principle of potentiometer, Thomson effect. இது 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 5 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப describe the microscopic model of current and obtain general form of Ohm's law, obtain the macroscopic form of Ohm's law from a microscopic form and discuss its limitation, explain the equivalent resistance of a series and parallel resistor network, explain the determination of the internal resistance of a cell using voltmeter, obtain the condition for fridge balance in Weights bridge, how the EMF of tool cells are compared using பொட்டன்ஷியோமீட்டர். இது செகண்ட் லெசனில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து யூனிட் 3ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
யூனிட் 3ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஃபைன் மேக்னெட்டிக் இன்சுலேஷன் ஆர் ட்ரிப்பு டைபோல் மூமெண்ட்டு, அதுக்கடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இவற்றோட யூனிட் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் கொலம்பு இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாஃப் ஆஃப் மேக்னடைசேஷன், அதுக்கடுத்து டிஃபைன் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், மேக்னெட்டிக் சப்ஸ்டபிலிட்டி, அதுக்கடுத்து ஹைட்டசரிஸ், அதுக்கடுத்து கர்ஸ்லா, ஸ்டேட் மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் ஒர்க் கார்க் ஸ்க்ரீவ் ரூல், அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் தம் ரூல், போர் மேக்னட்டன், அதுக்கடுத்து ஆம்பியர் சர்க்குலேட்டர் லா, ஸ்டேட் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அதுக்கடுத்து டிஃபைன் கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் எ கால்வனோமீட்டர், ஹவு த கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் எ கால்வனோமீட்டர் கேன் பி இன்க்ரீஸ்ட். இது வந்து 2 மார்க்ஸு. 3 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், calculate the turkey acting on a bar magnetic uniform magnetic field, list the properties of ferromagnetic material, அதுக்கடுத்து state and explain Bayard-Savart law, define Lorentz force, give the properties of Lorentz magnetic force, அதுக்கடுத்து how galvanometer can be converted to ammeter voltmeter. இந்த 2 கொஸ்டின்ஸும் படிச்சிங்க, இது கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின் பார்க்குறப்ப calculate the magnetic induction at a point on the axial line of a bar magnet, obtain the magnetic induction at a point on the equatorial line of a bar magnet, அதுக்கடுத்து deduce the relation for magnetic induction at a point due to an infinity long straight conductor carrying current, obtain a relation for the magnetic induction at a point along axis of a circular coil carrying current, describe the principal construction and working of cyclotron. இந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிங்க. அதுக்கடுத்து obtain a expression for a force and current carrying conductor placed in a magnetic field, obtain a force between two long parallel current carrying conductors, hence define ஆம்பியர். இது வந்து தேர்ட் லெசனில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து யூனிட் வந்து 4ல் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூனிட் 4ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸு டிஃபைன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதுக்கடுத்து செட் ஃபேரடே லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அது லென்ஸ் லா, அதுக்கடுத்து ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலு, டிஃபைன் இண்டக்ஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் செல்ஃப் இண்டக்ஷன், டிஃபைன் மியூச்சுவல் inductance or coefficient mutual induction, define unit of inductance, what are called eddy current, how are they produced, what are the methods of producing induced EMF, difference between step up and step down transformer, define RMS value of AC, a capacitor block DC but it allow AC, why, define resonance, define cube factor or quality factor, define Waltz current. அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப obtain an expression for a motion EMF from Lorentz force, assuming that the length of solenoid is a large when compared to its diameter, find the equation for its inductance. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்து நோட் பண்ணிங்க. An inductor of inductance L carries and electric current I, how much energy is stored while establishing the current it, so that the mutual inductance between pair of coils same, how will you induce an EMF by changing the area enclosed by coil, find out the phase relationship between voltage and current in a pure resistive circuit, obtain an expression for average power of a AC over a cycle, discuss its special cases. 5 mark question பார்க்குறப்ப show mathematically that the rotation of a coil in a magnetic field over one rotation induce an alternating EMF of one cycle, explain the working of a single phase AC with necessary diagram, explain the principal construction and working of a transformer, derive an expression for a phase angle between the applied voltage current in a series of RLC circuit. அதுக்கடுத்து யூனிட் 5 யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா 5 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபைன்
displacement current, give the modified form of Ampere circulate law, define dispersion, define Fresnel lines, define absorption spectra. அதுக்கு 3 marks பார்த்தீங்கன்னா discuss briefly the experiment conducted by the heads to produce and detect electromagnetic spectrum, give the uses of microwaves, IR rays and UV rays, explain the properties of electromagnetic waves. அதுக்கு 5 marks பார்த்தீங்கன்னா Maxwell equations in integral form, detail emission spectra இது கேட்டிருக்காங்க. இது வந்து யூனிட் 5ல. அதுக்கடுத்து யூனிட் 6 2 marks questions பார்த்தீங்க அப்படின்னா state the laws of reflection, define focus or focal point, define focal length of spherical mirror, define refractive index, define optical path, state the law of refraction, define total internal reflection, define critical angle, what are the conditions to achieve total internal reflection, define power of lens, obtain the reason for glittering of diamond, state ray light scattering law, why does sky appears blue color, why does sky and sun look like reddish during sunset and sunrise, why does cloud appears as white color. அதுக்கடுத்து 3 mark question பார்த்தீங்க அப்படின்னா what is the angle of deviation due to reflection, what are the characteristics of image formed by plane mirror, obtain the relation between focal length and radius curvature, what is the angle deviation due to refraction, obtain the equation for apparent depth, obtain an expression for critical angle, what are the mirage and looming. அதுக்கடுத்து 5 mark questions பார்த்தீங்க அப்படின்னா derive the mirror equation and equation for lateral magnetism, describe the Fessiu method, determine speed of light, obtain Lensmaker formula and mention its significance, derive the equation for angle of deviation produced by prism and thus obtain equation for refractive index of material of the prism, obtain the equation for depressive power of a medium. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.